ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை. இது உங்கள் எஃப்ஆர் ஃபேமிலி. நான் உங்கள் பிரவீன். பிரவீன் இன்றைக்கி என்ன சம்பவம் அப்படின்ற கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வாங்கினதுலேருந்தே சம்பவம் தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வண்டி சர்வீஸ் ஒஸ்ட்டு சர்வீஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏனோ தானோன்னு வந்துட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. கேட்டால் மூஞ்சி முறையை கூட காட்டுறாங்க. என்ன சம்பவம் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது லாஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோவோட கண்டினியூட்டின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால என்னென்னா, அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஒன்றுமே புரியாது. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன், என்ன ப்ராப்ளம்லாம் பிரவீன் கோத்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் ஐகாலில் கூட கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வடிவேல் காமெடி ஒன்று வருங்க. இந்த ஒன்று அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி இந்த கம்பெனிக்காரனை நானும் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டேங்க. ஆனால் எதுக்குமே அவன் அசரவே மாட்டிக்கிறாங்கங்க. சொல்லப்போனால் நான் ஒருமையில் பேசக்கூடாதுன்னு எப்போவுமே கான்சியஸாக இருப்பேன். யாரையுமே ஒருமையில் திட்டிடக்கூடாது, ஒருமையில் பேசிடக்கூடாதுன்னு. ஆனால் அந்தளவுக்கு மன உளைச்சல் இருக்கேன் நான். அதனால தான் இப்போ ஒருமையில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. வாங்கடா போங்கடான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் வண்டி ஒன்று வாங்கியிருந்தேங்க. அந்த வண்டியில் சின்ன சின்ன மைனர் ஃபால்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபால்ட்டை நான் சரி பண்ணேன்னா இல்லை கம்பெனி சரி பண்ணிச்சா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருந்தது. ஸோ அவங்க அதுக்கு சரி பண்ணுவாங்களா, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் யார் பண்ணணும், அதுக்கு சப்போஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை நம்ம போய் மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வண்டி வாங்கணும், இல்லை வண்டி வாங்க போகிறேன், புதுசாக வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்ற ஏதாவது ஐடியாலஜியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். ரைட்டர்ஸ், உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எடுத்துருக்க வண்டி ஹோண்டா சைன் 125. இது BS6 வேரியண்ட்டுங்க. லாஸ்ட் டைம் என்ன ஃபால்ட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ஷாக் அப்சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வரேன் சரியாக தெரியுதான்னு தெரில. நம்ம பாஸ்ட் வீடியோவில் கூட இந்த ப்ராப்ளமை பற்றி நம்ம பெருசாக சொல்லவே கிடையாது. பிரவீனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற கேட்டிங்கன்னா, இந்த ஷாக் அப்சர்வர் தெரியுதுங்களா, இதில் ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கப்பு உரசுதுங்க. எனக்கு வண்டி வாங்கினதுலேருந்து உரசுது. நான் சிங்கிள் ஒரு ஆளாக தான் ஓட்டுறேனே. ஒரு ஆள் ஓட்டுறதுக்கே இந்த மாதிரி உரசுது. இது ஒரு சைடு தான் உரசுது, இன்னொரு சைடு உரசவே இல்லை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சைடு உரசவே இல்லை. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உரசிருக்கு. இது முன்னாடி ஒரே ஒரு சைடு தான் உரசிருந்துச்சு. அந்த சைடு இருக்கிறது நல்லா இருந்துச்சு. அலைன்மெண்ட் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்பெனியில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு அவங்க டோட்டலாகவே ரெண்டுமே மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த அங்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதையும் இதையும் கம்ப்ளீட்டாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க. மாற்றி கொடுத்ததில் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே உரசுது. என்னன்னு எனக்குமே புரியல. ஸோ நானும் மெக்கானிக்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க சர்வீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இதுக்கு ரிலவெண்ட்டாக அவனுக்குமே பெருசாக தெரியாது போல். அதனால் அவங்கள பற்றி நம்ம இதில் பேசவே வேணாம். ப்ராப்ளமை பொறுத்தளவில் அவங்க டோட்டலாக ரெண்டையுமே மாற்றி கொடுத்துட்டாங்க. அதை விட்டுறலாம். இப்போ சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை பேக்கப்ஸரை மாற்ற போய் இந்த 2 பிளாஸ்டிக் கப்பை கழட்டியிருப்பாங்க, சீட்டை ரிமூவ் பண்ணி. அதை கலட்டும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்கள் வரேன். இந்த லைட்டோட ஸ்பேஸ் இந்த சைடு நிறையா இருக்கும், ஒரு விரல் போகிற அளவுக்கு இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இது என்னாச்சுன்னா, இதை கரெக்டாக மாட்டாமல் விட்டுட்டாங்க. அதாவது சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நான் பார்க்குறேன் மேலே உரசுது. இதுக்கு மேலே இந்த லைட்டுக்கு மேலே உரசிச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரியுதா? அந்த இடத்துல ஒயிட் கலரில் தெரியும் பாருங்கள். அப்போது மேலே உரசிச்சு. நான் திருப்பியுமே சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உரசுதுங்க, உங்கள் மேலே தான் ஃபால்ட்டு, நீங்கள் கரெக்டாக மவுண்ட் பண்ணாததுனால தான் அந்த ஃபால்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க அடுத்த நாள் அவங்க சைட்லேருந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து 2 ஆள் அனுப்பிச்சாங்க. அவங்க சரி பண்ணது தான் அந்த லைட்டை நான் சரி பண்ணும்போதே சொன்னேன், இது ஒரு சைடு உரசுதியா, இது கண்டிப்பாக திருப்பி கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆகும்யா, ஒழுங்காக சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க. இல்லை இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே அதை மாட்ட முடியாது, இதுக்கு மேலே எதுவும் மாட்ட முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி முறையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போதைக்கு எனக்கு அடுத்தடுத்த வேலை இருந்ததுனால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல. இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் என்னால் பண்ண முடியலை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு நேற்று நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. முதல்ல ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு கேப் கம்மியாக இருக்குது. நான் வேணால் ஒரு குச்சி வச்சு கூட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குச்சி உள்ளே இதில் பாதி வரைக்கும் போகுதா, இதில் பாருங்களேன், இதுக்குள்ளே போகல. ஸோ அந்தளவுக்கு கேப்பு இதில் கம்மியாக இருக்குது. இந்த சைடு கூட இருக்குது. இந்த லைட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு தனியாக இருக்கும், தனியாக ஒரு செட்டப்பில் இருக்கும். இந்த லைட்டு லைட்டாக ஷேக் ஆகும்போது கூட மேலேயும் கீழேயும் உரசாது. இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, பர்டிகுலராக இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னுங்க நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன், தெரியுதா ஒயிட் கலரில். ஸோ அந்த இடத்துல உரசி இருக்குங்க. லைட்டு பரட்டுன்னு உரசுது. ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது இறங்கும்போதெல்லாம் உரசிட்டு இருக்குது. லைட்டாக டேமேஜும் ஆக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இது சரியாக மாட்டாமல் இருந்ததுனால. இது ஒரு சாதாரண பிரச்சனை. இதுக்காக போயிட்டு நீ இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்றத கேட்டிங்கன்னா, அது என்னால் நடக்கலை. அவங்க சர்வீஸ் பண்ண கொண்டு போய் நான் வண்டி கொடுக்கும்போது அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டதுனால நடந்த சம்பவம் தான் இது. ஸோ இதுக்கு நான் பொறுப்பாகவே முடியாது. வண்டி புதுசாக வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை. 7 தடவை நான் ஷோரூம் போயிருக்கேன். எவனாவது போவானா? ஒரு தடவை சர்வீஸுக்கு தாங்க போவாங்க. திருப்பி பிரச்சனை மேலே பிரச்சனைன்ட்டு போயிட்டுருக்கேன். லிட்டரலாக டெமோ பைக்கில் எதுவும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் ஓட்டி பார்த்த வண்டியதை கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா,
அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வண்டியை ஓட்டி பார்த்தே வாங்கலைங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் பிரவீன், எதுக்கு இந்த நம்பரை மறைச்சி வச்சுருக்க, எதுக்கு அந்த கம்பெனி பேரையும் மறைச்சி வச்சுருக்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் எனக்குமே புரியுது தான். இதை நம்பரை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த மாவட்டன்றதை நான் காமிச்சேன்னா, என் மாவட்டத்தில் 2 ஷோரூம் தான் இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அதில் ஏதோ ஒரு ஷோரூம் அப்படின்றது. ஸோ லிட்டரலாக பார்க்க போனால் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணதுக்காக, அதாவது ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணதுக்காக என்டையர் கம்பெனியுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. என்ன ஒரு லாஜிக்கலாக பார்த்தோம்னா அவன் சர்வீஸ் தான் சரியாக இல்லை, சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சர்வீஸில் தான் ஃபால்ட்டே தவிர என்டையர் கம்பெனியுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்கள பாதிச்சிடக்கூடாது. ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம தலையில் மாவு அரைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இது மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஃபைட்டர்ஸ், இது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. நமக்கு தீங்கிழித்தவர்க்கும் நன்மையே செய்யுங்க அப்படின்னு. A few moments later. ஃபைட்டர்ஸ், இந்த 3 மாதம் 4 மாதத்தில் வண்டி எடுத்ததுலேருந்து நிறையா விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் இது என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாத ஒரு பெயினாக இருக்குது. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு பெயினை கோத்ரூ பண்ணதே இல்லை. இது நிறையா கோபம் வருது, ஆதங்கமாக இருக்குது. அது எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரில. இவங்க நம்ம திட்டவும் முடியல, இல்லை வேலை தெரியாதவனை கொண்டாந்து இப்படி வச்சுருக்கானான்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி மண்டே பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. வண்டியில் ஏதாவது ஃபால்ட்டுன்னு நான் பார்த்தேன், ஐடென்டிஃபை பண்ணேனாவே அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு ஃபஸ்ட்டு டேயாக தான் போகும். இந்த 3 to 4 months நம்ம நிறையா விஷயங்களை பண்ணவே தவறிட்டோம். நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லணுமா, நான் நிறைய விஷயங்களை பண்ணவே தவறிட்டேன். ப்ராப்பராக எதுவுமே பண்ண கிடையாது. நிறையா விஷயங்களை இதை யோசிச்சு என்னடா அது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய மன உளைச்சல் ஃபுல்லாகிட்டேன். இதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன்ன்றது எனக்கு இப்போ வரைக்குமே கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கூட நான் கால் பண்ணி நான் கேட்குறேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, எனக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் சைட்லேருந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 1 day எங்களுக்கு தேவைப்படுன்றாங்க. சொல்லப்போனால் நம்ம இன்ஜினில் ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னு கொண்டு போய் விட்டப்பவே ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, லாஜிக், இன்ஜினை பிரித்து பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது சாதாரண லைட்டுங்க. இது எல்லாத்தையுமே கலட்டிட்டு பார்த்து கொடுக்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆனால் ஒரு நாள் வேணுங்கிறாங்க. ஏற்கனவே நிறையா தடவை போய் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஆஃபீஸில் உட்காந்து அந்த சீட்டை தேய்ச்சிட்டு வந்தது தான் மிச்சம். மன உளைச்சல் அது டிஸ்கிரைப் பண்ணவே முடியல எனக்கு இப்போ வரைக்குமே ஃபைட்டர்ஸ். இதை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் யாரையுமே இப்படி ஒருமையில் பேசுனதே கிடையாதுங்க. என்னை ஒருமையிலே பேச வச்சுட்டாங்க உண்மையாலுமே. ஃபைட்டர்ஸ், நீங்கள் யாராவது வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல வண்டியாக பார்த்து வாங்கிடுங்க. புதுசாக வாங்கணுன்னா முதல்ல டேக்ஸுக்கு பே பண்ணணும் அதிகமாக. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் போட போகிறீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அது நேற்று தான் எல்லாத்தையுமே சரி பண்ணி வந்தேன். ஸோ அந்த பிரச்சனை என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம். செகண்ட் ஹேண்டில் ஏதாவது வண்டி பார்க்குறீங்கன்னா அந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு நீங்கள் அந்த வண்டியை எடுத்துக்கோங்க. BS6 சைடு வராமல், அதாவது இந்த பெட்ரோல் ஆன் ஆஃப்லாம் இல்லாமல் டேரெக்டாக இதுக்கு ஃபியூல் உள்ளே போகுதுங்க. இதனால் என்னென்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. அந்த இண்டிகேட்டருக்கு காட்டுறதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இவ்வளோ பெட்ரோல் தான் நம்ம வண்டியில் இருக்குது அப்படின்னு. நீங்கள் வெளியில் அதை விட கம்மியான BS4, BS3 அந்த மாதிரி வண்டியெலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் பெட்ரோல் ஆன் ஆஃப்லாம் வரும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் ஒரு நல்ல மெக்கானிக்கை வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே பெருசாக எதுவும் செலவு வைக்காதுங்க. அவ்வளோதான் சொல்லணும். ஸோ புதுசாக ஒரு வண்டி எடுத்து இவ்வளோக்கு கோத்ரூ பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கும்போது பேசாமல் நான் செகண்ட் ஹேண்ட்லேயே வண்டி எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்குலாம் அந்த வண்டி எடுத்தோம், பேசாமல் வண்டியை கொடுத்துடலாம், நான் கட்டின காசை கொடுத்துருங்கய்யா, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு தான் நான் இருக்கிறேன். பார்ப்போம் ஃபைட்டர். லோ பட்ஜெட்டில் இருக்கும், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தான் நாங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டியை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னா நம்ம புது வண்டி வாங்கினா கூட பிரச்சனை எதுவும் வராதுன்னு தான் நாங்கள் வாங்கினோம். புது வண்டி வாங்கினோம்னா எதுவும் செலவு வைக்காதுங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மெக்கானிக் சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகேன்னு தான் புது வண்டிக்கு போனோம். ஆனால் நம்ம செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கியிருந்தோம்னா எவ்வளவுக்கு நம்ம மன உளைச்சல் ஆகுமோ அதே விட ட்வைஸாக புது வண்டி வாங்கினதுக்கு நமக்கு ஆகிருக்குது சம்பவம். ஸோ ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, கை வேறு வலிக்குது. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். நாளைக்கு அந்த ஃபினான்ஸ் மேட்டரை பற்றி பேசுவோம். கரெக்டாக?